முக்கிய செய்திகள். வெனிசுலாவில் புதிய ஆட்சி அமைக்கப்படும் வரை அந்நாட்டை அமெரிக்காவே நிர்வகிக்கும். கைது செய்யப்பட்ட அதிபர் நிக்கோலஸ் மதுரோ படத்தை வெளியிட்டு ட்ரம்ப் அதிரடி. தேர்தல் நடைபெறவுள்ள 5 மாநிலங்களுக்கு கண்காணிப்பு குழுக்களை நியமித்தது காங்கிரஸ். அசாம் மாநிலத்துக்கான குழுவின் தலைவராக பிரியங்கா காந்தி நியமனம். நிதிநிலை சீரடைய அனைவரின் கோரிக்கைகளும் கேட்காமலே நிறைவேற்றப்படும். நம்பி வாக்களித்தவர்களுக்கு திமுக எப்போதும் உண்மையாக இருக்கும் என ஸ்டாலின் உறுதி. சத்தீஸ்கரில் கிறிஸ்துமஸ் அரங்கை தாக்கிய வழக்கில் ஜாமீனில் வந்தவர்களுக்கு உற்சாக வரவேற்பு. தோளில் தூக்கியபடி ஊர்வலமாக சென்று முழக்கமிட்ட பஜ்ரங் தளம் அமைப்பினர். வணக்கம். வெனிசுலாவில் புதிய அரசு அமைக்கப்படும் வரை அந்த நாட்டை அமெரிக்காவே ஆளும் என ட்ரம்ப் அறிவித்திருப்பது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவுக்குள் போதைப் பொருள் கடத்த வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ ஆதரவு அளித்து வருவதாக அதிபர் ட்ரம்ப் நீண்ட காலமாக குற்றம் சாட்டி வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன் கரீபியன் கடல் பகுதிக்கு அமெரிக்க போர் கப்பல்களையும் அவர் அனுப்பி வைத்தார். இதனால் பதற்றம் நிலவிய நிலையில் நேற்று முன்தினம் அதிகாலையில் வெனிசுலாவை நாலாபுறமும் சுற்றி வளைத்த அமெரிக்க விமானப்படை திடீரென சரமாரியாக தாக்குதல் நடத்தியது. அடுத்த சில மணி நேரங்களில் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டதாக ட்ரம்ப் தமது ட்ரூத் சோஷியல் வலைதளத்தில் அறிவித்தார். இது உலக நாடுகளிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கைவிலங்கு போடப்பட்டு கண்கள் மற்றும் காதுகள் மூடப்பட்ட நிலையில் காணப்படும் நிக்கோலஸ் மதுரோவின் புகைப்படத்தை தமது ட்ரூத் சோஷியல் வலைதளத்தில் ட்ரம்ப் நேற்றிரவு வெளியிட்டார். அமெரிக்க படைகள் எப்படி வெனிசுலாவுக்குள் நுழைந்தது, அவரை கைது செய்தது என்பது பற்றி ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் விளக்கி கூறினார். அமெரிக்காவுக்கு தொடர்ந்து தீங்கு விளைவித்த நிக்கோலஸ் மதுரோவை நீதியின் முன் நிறுத்தியுள்ளோம் என்ற ட்ரம்ப் வெனிசுலாவில் புதிய அரசு தேர்ந்தெடுக்கப்படும் வரை அந்நாட்டை அமெரிக்காவை நிர்வகிக்கும் என அதிரடியாக அறிவித்தார். அமெரிக்கா தனது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள ரஷ்யா, இறையாண்மை கொண்ட ஒரு நாட்டின் சட்டப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபரையும் அவரது மனைவியையும் உடனே விடுவிக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கைக்கு சீனா, கியூபா, ஈரான் ஆகியவை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அமெரிக்காவின் செயலை கண்டித்துள்ள ஐரோப்பிய யூனியன் சர்வதேச சட்டத்தை அமெரிக்கா மதிக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. அமெரிக்காவிடம் வெனிசுலா ஒருபோதும் சரணடையாது என்றும் தொடர்ந்து எதிர்த்து போராடுவோம் என்றும் அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் விளாடிமிர் பட்ரினோ தெரிவித்துள்ளார். தங்கள் நாட்டின் எண்ணெய் மற்றும் கனிம வளங்களை அபகரிக்கவே அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். வெனிசுலாவில் பதற்றம் நிலவுவதால் இந்தியர்கள் யாரும் அங்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் பத்திரமாக இருக்குமாறும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வெனிசுலா மீதான தாக்குதல் மற்றும் அதிபரின் கைது நடவடிக்கைக்கு உள்நாட்டில் இருந்தே சிலர் உதவியிருப்பதால் தான் அமெரிக்கா குறுகிய நேரத்தில் மிக துல்லியமாக தாக்குதல் நடத்த முடிந்திருப்பதாக சர்வதேச பார்வையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு உட்பட 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான கண்காணிப்பு குழுக்களை காங்கிரஸ் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம், மேற்கு வங்க மாநிலங்களுக்கு வரும் ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதையடுத்து தேர்தலுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கும் மாநிலங்களில் அனைத்து கட்சிகளும் கூட்டணிகளை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்த 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் கண்காணிப்பு குழுக்களை காங்கிரஸ் தலைமை அமைத்துள்ளது. அது தொடர்பான விவரங்களை காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு KC வேணுகோபால் எக்ஸ் தளத்தில் அறிவித்துள்ளார். இதில் அசாம் மாநில தேர்தலுக்கான குழுவின் தலைமை பொறுப்பு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்காவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவரது தலைமையில் குழு அமைக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். இக்குழுவில் திரு சப்தகிரி சங்கர் உலகா, திரு இம்ரான் மசூத், திரு சிறிவெல்ல பிரசாத் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். 10 ஆண்டுகளுக்கு பிறகு அசாமில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு காங்கிரசுக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அங்கு காங்கிரஸ் வேட்பாளர்களை தேர்வு செய்து கட்சி தலைமைக்கு அனுப்பும் பணியை திருமதி பிரியங்கா தலைமையிலான குழு மேற்கொள்ளும். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கு சத்தீஸ்கர் முன்னாள் துணை முதல்வர் திரு TS சிங் தியோ தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழுவில் திருமதி யசோமதி தாக்கூர், திரு GC சந்திரசேகர், திரு அனில்குமார் யாதவ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். கேரள சட்டப்பேரவை தேர்தலுக்கு திரு மதுசூதன் மிஸ்ரி தலைமையில் மூத்த MP திரு ஜயத் நசீர் ஹுசைன், திரு நீரஜ் தங்கி, திரு அபிஷேக் தத் ஆகியோரை கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலுக்கு கர்நாடகாவைச் சேர்ந்த திரு ஹரிபிரசாத் தலைமையில் திரு முகமது ஜாவத், மம்தா தேவி, திரு BB சிங் ஆகியோரை கொண்ட குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி சென்னை மற்றும் புதுச்சேரியில் இம்மாத இறுதியில் 10 நாட்கள் நடைபயணம் மேற்கொள்ள உள்ளதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.
அவருடன் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, திருமதி பிரியங்கா ஆகியோரும் யாத்திரையில் பங்கேற்பார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த சுற்றுப்பயணத்தில் திரு ராகுல் காந்தி தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்து பேசுவார் என்றும், அப்போது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கான தொகுதி பங்கீடு முடிவு செய்யப்படலாம் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டின் நிதிநிலை சீரடைய அனைத்து தரப்பினரின் கோரிக்கைகளும் கேட்காமலே நிறைவேறும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் நேற்று அறிவித்தார். பழைய ஓய்வூதிய திட்டத்தின் அனைத்து அம்சங்களையும் கொண்ட இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பணி ஓய்வு பெறும் கடைசி மாதத்தில் பெறும் ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக கிடைக்கும். 2003ஆம் ஆண்டு முதல் தற்போது வரையிலான இடைப்பட்ட காலத்தில் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கும் சிறப்பு ஓய்வூதியம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தகுதி காலம் முடிவடையாதவர்களுக்கும் 10 ஆண்டுகள் பணி புரிந்தாலே ஓய்வூதியம் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதையடுத்து ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் தலைமைச் செயலகத்தில் அவரை நேரில் சந்தித்து இனிப்பு வழங்கி நன்றி தெரிவித்தனர். பின்னர் திரு ஸ்டாலின் வெளியிட்ட எக்ஸ் வலைதள பதிவில், தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் 20 ஆண்டு கால கோரிக்கையை திராவிட மாடல் அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நம்பி வாக்களித்த மக்களுக்கு திமுக அரசு எப்போதுமே உண்மையாக இருக்கும் என மீண்டும் ஒரு முறை செய்து காட்டியுள்ளோம் என்றும், அரசு ஊழியர்களுக்கு மிக பெரும் புத்தாண்டு பொங்கல் பரிசாக இந்த ஓய்வூதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் நல்லாட்சிதான் தொடரும் என்று கூறியுள்ள திரு ஸ்டாலின், தலைநிமிர்ந்து வரும் தமிழ்நாட்டின் நிதிநிலை சீரடைய அனைத்து தரப்பினரின் கோரிக்கைகளும் நீங்கள் கேட்காமலே நிறைவேறும் என்றும் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர், ஆசிரியர்கள் ஓய்வூதியம் தொடர்பாக திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி வெளியிட்ட அறிக்கையில், மத்திய அரசு தந்து வரும் கடுமையான நிதி நெருக்கடிகளுக்கும் நிதி சுமைகளுக்கும் மத்தியில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து, ஆட்சி வாகனத்தின் சக்கரங்களாக உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன் காக்கும் அரசு இந்த திராவிட மாடல் அரசு என்பதை மீண்டும் ஒருமுறை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நிரூபித்திருப்பதாக பாராட்டு தெரிவித்துள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன், அரசு ஊழியர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து 23 ஆண்டுகளாக தீர்க்கவே முடியாது என்று சொல்லப்பட்ட பிரச்சனைக்கு முதலமைச்சர் தீர்வு கண்டுள்ளதாக கூறியுள்ளார். மதுரை மாவட்டத்தின் புகழ்பெற்ற அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுகளில் பங்கேற்கும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான ஆன்லைன் முன்பதிவு வரும் 7ஆம் தேதி தொடங்குகிறது. தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி பொங்கல் திருநாளாம் ஜனவரி 15ஆம் தேதி மதுரை அவனியாபுரத்தில் முதல் ஜல்லிக்கட்டு தொடங்குகிறது. அதைத் தொடர்ந்து 16ஆம் தேதி பாலமேட்டிலும், 17ஆம் தேதி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு நடைபெற உள்ளது. இந்த 3 இடங்களிலும் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள விரும்பும் மாடுபிடி வீரர்கள் தங்களது பெயர்களை madurai.nic.in என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளுமாறு மதுரை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஜனவரி 7ஆம் தேதி மாலை 5 மணி முதல் 8ஆம் தேதி மாலை 5 மணி வரை முன்பதிவு செய்யலாம் என்றும், பதிவு செய்தவர்களின் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்ட பின்பு தகுதியான நபர்கள் மட்டுமே டோக்கன் பதிவிறக்கம் செய்ய முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டோக்கன் பதிவிறக்கம் செய்த வீரர்கள் அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஆகிய 3 ஜல்லிக்கட்டு போட்டிகளில் ஏதாவது ஒன்றில் மட்டுமே பங்கேற்க அனுமதி அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ளும் காளையின் உரிமையாளர் ஒருவர் மற்றும் காளையுடன் நன்கு பழக்கமுள்ள உதவியாளர் ஒருவர் என 2 மட்டுமே களத்தில் இருக்க அனுமதிக்கப்படுவார்கள். பொங்கல் பண்டிகைக்கு 10 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் ஜல்லிக்கட்டு நடைபெறவுள்ள அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய 3 இடங்களிலும் போட்டிக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட அரங்கின் மீது தாக்குதல் நடத்திய பஜ்ரங் தளம் அமைப்பினர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டதால் சர்ச்சை வெடித்துள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி சத்தீஸ்கர் மாநிலத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்ட போது ராய்ப்பூரில் உள்ள வணிக வளாகம் ஒன்றில் புகுந்த பஜ்ரங் தளம் தொண்டர்கள் அங்கிருந்த கிறிஸ்துமஸ் அலங்காரங்களை சேதப்படுத்தி அராஜகத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த தாக்குதல் தொடர்பாக பஜ்ரங் தள் அமைப்பைச் சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த 300க்கும் மேற்பட்ட பஜ்ரங் தளம் தொண்டர்கள் தெலிபந்தா காவல் நிலையம் அருகே சாலையில் அமர்ந்து சுமார் 9 மணி நேரம் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட 6 பேருக்கு ராய்ப்பூர் அமர்வு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து அவர்கள் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டனர். அவர்களுக்கு மாலைகள் அணிவித்து பஜ்ரங் தளம் தொண்டர்கள் கதாநாயகர்களைப் போல்
தோளில் சுமந்தபடி ஊர்வலமாக அழைத்துச் சென்று வரவேற்பு கொடுத்தனர். அப்போது அவர்களை புகழ்ந்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. சத்தீஸ்கரில் முதலமைச்சர் திரு விஷ்ணுதியோ சாய் தலைமையில் பாஜக ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் கிறிஸ்துமஸ் அலங்காரங்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை பாராட்டி வரவேற்பு அளிக்கப்பட்டிருப்பது சமூக வலைதளங்களில் கடும் விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது. கிறிஸ்துமஸ், புத்தாண்டு மற்றும் அரையாண்டு தொடர் விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களிலிருந்து ஏராளமானோர் குடும்பத்துடன் சென்னை நோக்கி படையெடுத்து வந்ததால் செங்கல்பட்டு அருகே சிங்கப்பெருமாள் கோயிலில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அரையாண்டு தொடர் விடுமுறை இன்றுடன் முடிவடைகிறது. இந்நிலையில் விடுமுறைக்கு சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் தற்போது சென்னை திரும்பி வருகின்றனர். ஒரே நேரத்தில் பேருந்து, கார், வேன் உள்பட பல ஆயிரம் வாகனங்கள் சென்னையை நோக்கி படையெடுத்ததால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பல பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை புறநகர் பகுதியான சிங்கப்பெருமாள் கோயில் அருகே வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்ததால் வாகனங்கள் ஊர்ந்து செல்ல நேரிட்டது. மறைமலை நகர், கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம் பகுதிகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். பர்கர், பீட்சா, பிரியாணி போன்ற உணவுகள் நாட்டின் தேசிய உணவு போல் மாறி வரும் சூழலில் அதற்கு நிகராக தாத்தா பாட்டிகளின் விருப்ப உணவாக திகழ்ந்த பழைய சோறு மீண்டும் மக்களிடையே மெல்ல பிரபலமாகி வருகிறது. பழைய சோறில் அப்படி என்னதான் இருக்கிறது? ஏன் சூப்பர் உணவாக மாறி வருகிறது? இதோ இந்த செய்தி தொகுப்பில் அது குறித்து விரிவாக பார்க்கலாம். பழங்கால உணவே தமிழர்கள் வாழ்வில் ஆரோக்கியத்தின் அடிப்படையாக உள்ளது என்பதை இன்றைய தலைமுறை அறியாமல் உள்ளது. அந்த சிந்தனையை மாற்ற சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு கலகலப்பான போட்டி நடைபெற்றது. இரைப்பை, குடல் மற்றும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பிரிவு சார்பில் நடந்த பழைய சோறு பற்றி விளக்கும் இந்த வித்தியாசமான போட்டியில் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்டோர் ஆர்வமாக கலந்து கொண்டனர். வகை வகையான அரிசிகளில் தயாரான பழைய சோறு வெரைட்டிகளும் அவற்றுக்கு ஜோடி சேர்ந்த மாங்காய், வெங்காயம், மிளகாய், ஊறுகாய், சுண்டைக்காய், பிரண்டை துவையல்களும் வரிசை கட்டி அசத்தின. பழைய சோறில் உருவாகும் நல்ல பாக்டீரியாக்கள் புற்றுநோய், குழந்தையின்மை, குடல் பிரச்சனைகளை மட்டுமல்ல நீரிழிவு நோய்க்கும் மிகச்சிறந்த மருந்து என்று ஆச்சரியப்படுத்துகிறார்கள் மருத்துவர்கள். பழைய சோறை பற்றி நாங்கள் எல்லா அரிசியிலுமே இது பண்ணி பார்த்தோம். நம்ம எல்லா அரிசியிலுமே ரேஷன் அரிசி உட்பட அந்த நல்ல பாக்டீரியா நல்லா உருவாகுது. அந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாரம்பரிய அரிசி எடுத்துட்டீங்கன்னா அந்த தவிடுல ஒட்டிட்டு இருக்கும், ஹோல் கிரெயின் சொல்லுவாங்க. தவிடுல ஒட்டிட்டு இருக்கும் போது அது சர்க்கரை வியாதிகளுக்கு நல்லா இருக்கும். அந்த பாரம்பரிய ஊற வைக்கும் போது ஸ்லோவா அந்த குளுக்கோஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கும். ஆனால் சர்க்கரை வியாதி நல்லா இருக்கும். ஆக்சுவலா அந்த கல்லூரி அளவு ஒரே அளவு எடுத்தாச்சுன்னா இதே அரிசி சாப்பிட்டா சர்க்கரை வியாதி குறையும். ஆக்சுவலா நம்ம பழைய சோறு சாப்பிட்டு கூட இட்லி தோசை சாப்பிடக்கூடாது காலையில் எடுத்து. அதான் முக்கியமான இது. அரிசிச்சோறு சாப்பிடுவதால் சர்க்கரை அளவு அதிகமாகும் என்று பல அறிவுரை கூறப்பட்டாலும் அதை இரவு முழுவதும் நொதிக்க வைத்தால் கலோரிகள் குறைந்து நார்ச்சத்து அதிகமாகும் என்றும் அது சர்க்கரை அளவை குறைக்க உதவும் என்பது மருத்துவர்களின் கண்டுபிடிப்பு. இது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதுடன் நெஞ்செரிச்சல், மலச்சிக்கல், பித்தப்பை கற்கள் போன்ற பாதிப்புகளையும் இந்த பழைய சோறு தடுக்கும் என்பது அவர்கள் அறிவுரை. வயிற்று பிரச்சனைகளால் உடல் மெலிந்து போன இளம்பெண் ஒருவர் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி 3 வேளையும் பழைய சோறு எடுத்துக்கொண்டதால் அடுத்த ஓரிரு மாதங்களில் உடல் எடை 20 கிலோ வரை கூடியதாக தெரிவித்தார். From 2016 இருந்து எனக்கு வயிறு சம்பந்த பிரச்சனை இருக்கு. நான் லாஸ்ட் டிசம்பர் இங்க தான் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போ லாஸ்ட் டிசம்பர்ல இருந்து இந்த டிசம்பர் இல்ல ஜனவரி வரைக்கும் நான் 3 டைமுமே சாப்பிட்றேன் பழைய சாதம். எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நான் வெறும் 27 kgs தான் இருந்தேன். இப்போ நான் 47 kgs இருக்கேன். எனக்கு நல்ல ஹெல்த்தியா வெயிட் கெயின் ஆயிருக்கு. இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை. பழைய சோறுக்கு இடத்துக்கு இடம் பல பெயர்கள் உண்டு. கேரளாவில் பழங்கஞ்சி, கர்நாடகாவில் தங்கலண்ணா, ஆந்திராவில் சத்தன்னம், ஒடிசாவில் பகலா, மேற்கு வங்கத்தில் பந்தாபட் என வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் பழைய சோறை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகளும் அதன் மருத்துவ குணங்களும் பொதுவானதுதான். இத்தனை நாட்களாக பழைய சோறு பற்றி சித்த மருத்துவர்களும் ஊட்டச்சத்து நிபுணர்களும் மட்டுமே பெருமையாக பேசி வந்த நிலையில் இப்போது ஆங்கில மருத்துவமும் அதை ஏற்பதால் அலோபதி மருத்துவர்களும் பழைய சோறு சாப்பிடுமாறு பரிந்துரைக்க தொடங்கியுள்ளனர். இதனால் முன்னோர்கள் பாரம்பரியமாக சாப்பிட்ட பழைய சோறு இன்றைய செயற்கை நுண்ணறிவு கால இளைஞர்களின் கவனம் பெற்று
ஆன்லைனில் அதிக ஆர்டர் செய்யும் உணவாக புதிய அவதாரம் எடுக்க தொடங்கியுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். கேரளாவில் கோழிகளுக்கு பறவை காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் நாமக்கல்லில் உள்ள கோழி பண்ணைகளில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் தீவிரப்படுத்தியுள்ளது. நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கோழி பண்ணைகளில் மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்கா திடீர் ஆய்வு மேற்கொண்டு பண்ணை உரிமையாளர்களிடம் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை சரியாக கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தினார். கேரளாவின் ஆலப்புழா, கோட்டயம் மாவட்டங்களில் கோழிகளுக்கு பறவை காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் கால்நடை பாதுகாப்புத்துறை சார்பில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கோழி பண்ணைகளை கண்காணிக்க 45 அதிவிரைவு படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணை முழு கொள்ளளவை எட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள அந்த அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்தது. இதன் காரணமாக சோத்துப்பாறை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அதன் முழு கொள்ளளவான 126.28 அடியை எட்டியிருப்பது பாசன விவசாயிகளை மகிழ்ச்சி அடைய செய்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள தனியார் மழலையர் பள்ளியில் உணவும் ஆரோக்கியமான வாழ்வும் என்ற தலைப்பில் சமூக விழிப்புணர்வை மாணவர்களிடம் விதைக்கும் வகையில் துணிப்பையில் ஓவியம் வரையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஓவியப் போட்டியில் குழந்தைகள் தங்களது பெற்றோர் உதவியுடன் துணிப்பைகளில் ஓவியம் வரைந்தது அனைவரையும் ஈர்ப்பதாக இருந்தது. குழந்தைகளிடம் சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்திய இந்த நிகழ்வு உலக சாதனையாக நோபல் உலக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையில் உள்ள முதலைகளுக்கு பயந்து ஆண்களை இறங்க தயங்கும் நிலையில் எவ்வித பாதுகாப்பும் இன்றி ஒரு பெண் தனி ஆளாக துணிச்சலுடன் சாத்தனூர் அணையில் மீன்பிடிப்பது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. காற்று நிரப்பப்பட்ட ஒரு ரப்பர் டியூப் உதவியுடன் அணையின் ஆழமான பகுதிக்கு செல்லும் அந்த பெண் எவ்வித அச்சமும் இன்றி வலை வீசி மீன்பிடித்து வருகிறார். உதகை அருகே உடல் முழுவதும் பலத்த காயங்களுடன் தேயிலை தோட்டத்தில் சோர்வுடன் பதுங்கியுள்ள புலியை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். தேயிலை பறிக்கவும் விவசாய பணிகளுக்கும் செல்ல வேண்டாம் என தொழிலாளர்களுக்கு அவர்கள் அறிவுறுத்தியுள்ள நிலையில் புலியை உடனடியாக மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரினர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர், மத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மண் பானைகள் தயாரிக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. அரைப்படி பானை முதல் 10 படி பானை வரை விதவிதமான பொங்கல் பானைகளை தயார் செய்யும் பணியில் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். ஆனால் செய்கிறவங்க ஒரு 3 வீடு 4 வீடோடு சரிங்க செய்கிறவங்க. இங்கே தீபாவளிக்கு பொங்கலுக்கு செய்கிறோங்க. அதே மாதிரி இந்த கார்த்திகை தீபம் மண் விளக்கு வந்துச்சிடும். அந்த மண் விளக்கு கூட இப்போ இந்த டிசைன் விளக்கு வந்ததுனால அந்த விளக்கு எல்லாம் இப்போ எங்களுக்கு அது சுத்தமாக 90% இல்லை, 99% இல்லை. பொங்கல் பானைக்கு இப்போ மவுஸ் இருக்குது, ஆனால் சரியான வியாபாரம் இல்லை, செய்கிறதுக்கும் ஆள் இல்லை. அரசு சார்பில் வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் மண்பானையும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மண்பானை செய்யும் தொழிலாளர்கள் கோரியுள்ளனர். நியூசிலாந்திற்கு எதிரான ஒருநாள் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்து ஆடவர் கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 5 T20 போட்டிகளில் விளையாட உள்ளது. இதில் முதல் ஒருநாள் போட்டி குஜராத் மாநிலம் வதோதராவில் வரும் 11ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இத்தொடரில் பங்கேற்கும் 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, KL ராகுல், ஸ்ரேயாஸ், வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா, முகமது சிராஜ், ஹர்ஷித் ராணா, பிரசித் கிருஷ்ணா, குல்தீப் யாதவ், ரிஷப் பண்ட், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷ்தீப் சிங், கேஷ்வால் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரில் சதம் அடித்த ருத்ராஜ் கெய்க்வாட் நீக்கப்பட்டுள்ளார். பும்ரா, ஹர்திக் பாண்டியா ஆகியோருக்கு ஓய்வளிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். வெனிசுலாவில் புதிய அரசு அமைக்கப்படும் வரை அந்த நாட்டை அமெரிக்காவே ஆளும் என ட்ரம்ப் அறிவித்திருப்பது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தமிழ்நாட்டின் நிதிநிலை சீரடைய அனைத்து தரப்பினரின் கோரிக்கைகளும் கேட்காமலேயே நிறைவேறும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுகளில் பங்கேற்கும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான ஆன்லைன் முன்பதிவு 7ஆம் தேதி தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.